எவ்ரிவன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே தாங்கள் யாரையும் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. மிக முக்கியமாக நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகர் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி நம்மளோட நிஃப்டி கான்செப்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ 2400 காலும் 2400 புட்டும் எடுத்து கம்பேர் பண்ணி தான் என்ட்ரி நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ 2400 கால் ஆப்ஷனில் ஸோ தேர்ட் பாரில் நமக்கு என்ட்ரி கொடுத்தோம். ஸோ 20 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஸோ எஸ்எல் வச்சுருந்தோம். ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டன்ட் ஹை ஃபஸ்ட்டு டிபி ஆகும், அதாவது ஒரு 1:1. ஸோ அடுத்த டிபி அப்படின்றது நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸோ அரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டிபி அப்படின்றது 50 பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ கரெக்டாக 40 பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆகிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு டிபியை ஹிட் பண்ணிட்டு தென் ரிவர்சல் நடந்திருந்தோம். ஓகேங்களா. ஸோ இந்த ரிவர்சல் நடக்கும்போதும் ஸோ நமக்கு அவனோட ஆப்போசிட் ஸ்ட்ரைக்கான ஸோ 24,200 புட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக 131 அப்படின்ற ஒரு செல்லர்ஸோட லெவலில் இருந்து தான் ரிவர்ஸ் ஆனோம். ஸோ ரிவர்ஸ் ஆனவன் ஸோ நமக்கு இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரிவர்சல் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல அரௌண்ட் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா 1335 பாரில் நமக்கு என்ட்ரி கொடுத்தோம். ஸோ தட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் ஸ்ட்ரைக்கும் அவனோட அட்வான்ஸ் லெவலில் லூஸ் பண்ணி என்ட்ரி கொடுத்தோம். ஸோ இங்கேருந்து நமக்கு ஒரு டீசெண்டான கெயின் கொடுத்தோம். ஓகேங்களா. ஸோ ஆஸ் பர் அவர் ரூல் ஃபஸ்ட் என்ட்ரி 30-40 பாயிண்ட்ஸ் டே க்ளோஸ். ஓகேங்களா. ஸோ இந்த என்ட்ரி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து எடுத்துருந்தோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் 9:30க்கு. ஸோ ஈவன் அதை நம்ம பப்ளிக் கம்யூனிட்டியில் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இன்றைக்கி நமக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ எங்களோட கம்யூனிட்டியில் ஸோ கரெக்டாக 126க்கு ஃபோக்கஸ் பிஇசைட் அப்ரோச் வித் என்எஃப்எஸ் அப்படின்னு தெளிவாக பேசியிருந்தோம். ஸோ இதில் அதுக்கான நெக்ஸ்ட் டிபியை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 77,075 அப்படின்றது டிபியாக இருக்கும் அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ அதுக்கான பாயிண்ட்ஸ் அப்படின்றது அரௌண்ட் ஒரு 250 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ சென்செக்ஸ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம சொன்ன ப்ரைஸ்லேருந்து ஸோ அப் டு 270 பாயிண்ட்ஸ் 290 பாயிண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு ட்ராப் ஆகிருக்கும். ஸோ அந்த டைமில் என்எஃப்எஸில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி கொடுத்தோம். ஸோ கரெக்டாக 126. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி வித்தின் 3-5 மினிட்ஸ் பாருக்குள்ளே ஒரே ஒரு 15 நிமிஷத்தில் 180 பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆனால். ஸோ இது நம்மளோட கான்செப்டில் அந்த டைமில் என்ட்ரி கிடச்சிதா இல்லையா அப்படின்றது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெளிவாக தெரியும். ஓகேங்களா. ஓகே. ஸோ தென் பார்த்திங்க அப்படின்னா சேம் ஸ்ட்ரைக்கில் அகைன் நமக்கு 74. ஸோ அந்த ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தோம். ஸோ அங்கேருந்து இட் ரைஸ்டு அப் டு எத்தனை பர்சன்டேஜ் நீங்களே பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது எங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் கொடுத்துருந்த லைவ் அனாலிசிஸ் எக்ஸ்பைரி அனாலிசிஸ். ஓகேங்களா. ஓகே. ஸோ இன்கேஸ் இதை பற்றின டீட்டெயில் நீங்கள் டெப்த்தாக கற்றுக்கிட்டு ஓனாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஆஃபரில் கோர்ஸ் டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இல்லை எனக்கு லைவ் கிளாஸஸ் வேணும், 1-to-1 செஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ அதுவும் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸஸில். ஸோ கற்றுக்கிட்டு ஓனாக ட்ரேட் பண்ணணும், ஸோ லைவில் கைடன்ஸ் வேணும். ஸோ கோர்ஸ் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் ஸோ லைவில் நெக்ஸ்ட் இதுதான் மூவ் அப்படின்னு நமக்கு தெரியுது அப்படின்னாவே ஸோ we can make the money easily. ஓகேங்களா. ஸோ ஒரு வியூ கிடைக்கிது, நம்ம இன்றைக்கி செல் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஸோ ஈஸியாக நம்ம என்ட்ரி எக்ஸிட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஈவன் நமக்கு 77,300 புட் ஆப்ஷனில் செக் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஸோ அதுலேயும் நமக்கு சேம் என்எஃப்எஸ் கான்செப்டில் ஸோ கரெக்டாக வித்தின் 3 பார். ஓகேங்களா. ஸோ இதில் 35க்கு தான் என்ட்ரி. ஸோ 135க்கு தான் என்ட்ரி கொடுத்தோம். ஸோ 77 பாயிண்ட்ஸ் அப்படின்றது வித்தின் 2 பாரில் எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதை நீங்களே பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டில் எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம கரெக்டான டைரெக்ஷனில் என்ட்ரி எக்ஸிட் பண்ணுறோமா அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ அதுவும் லைவில் டைரெக்ஷனை கரெக்டாக ஃபைன் பண்ணி என்ட்ரி எக்ஸிட் பண்ணுறோமா அப்படின்றதான் மிக முக்கியமான விஷயம். ஓகேங்களா. ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஆர் எல்ஸ் ஏதாவது கொரீஸ் இருக்குது அப்படின்னா கால் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங்.